கூடாஞ்சேரி அருகே சட்டவிரோதமாக பார் விவகாரம் முதியவரை போலீசார் எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டு. தம்பதியினர் தற்கொலை மிரட்டல். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே தைலாபுரம் பகுதியில் அரசு மதுபான கடை அருகில் இயங்கி வந்த பாரை சுற்றி ஏற்பட்ட சர்ச்சை. காவல் நிலையம் முன்பு தம்பதியினர் தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தைலாபுரம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடை அருகே கண்ணன் என்பவர் சைடிஷ் மற்றும் இதர பொருட்களை விற்பனை செய்து வந்தார். இந்த பார் உரிமமின்றி சட்டவிரோதமாக செயல்படுகிறது என காஞ்சிபுரம் டாஸ்மாக் மண்டல மேலாளர் அலுவலகத்திலிருந்து புகார் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் ஜாகர் ஹுசேன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்த கண்ணன் மற்றும் அவரது தந்தை ராஜேந்திரனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வர முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். இதையடுத்து காவல் நிலையம் முன்பு பேசிய ராஜேந்திரன் மற்றும் அவரது மனைவி ராகாய் தாங்கள் 8 லட்சம் ரூபாய் கட்டி டெண்டர் எடுத்த பிறகு வேறு ஒருவர் கூடுதலாக பணம் கொடுத்து பாரை கைப்பற்ற முயல்வதால் தங்களை வெளியேற்ற முயற்சிக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். மேலும் போலீசார் ராஜேந்திரனின் சட்டையை பிடித்து தரபரவனை இழுத்து சென்றதாகும். அதனால் முதியவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதேபோல கடையில் இருந்த சுமார் 50,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் போட்டி, தலைக்கறி, சுண்டல், அவிச்ச முட்டை, வேர்க்கடலை, கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற சைடிஷ் பொருட்களையும் போலீசார் எடுத்து சென்றதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் போலீசாருக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கியிருந்தோம். ஆனால் தற்போது 1 லட்சமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என ராஜேந்திரன் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்தார். அப்போது தங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ளும் என ராஜேந்திரன் எச்சரிக்கை விடுத்ததால் காவல் நிலையம் முன்பு பதற்றம் ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுவாஞ்சேரி சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் நெடுமாறன் விளக்கம் அளிக்கையில், டாஸ்மாக் மண்டல மேலாளர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகும். கடந்த 23/6/2025 முதல் இந்த பாரின் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பாரை அகற்ற வேண்டுமென டாஸ்மாக் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் அதை நடத்தக்கூடாது என்று கூறிய போது அவர்கள் போலீசாருக்கு ஒத்துழைக்கவில்லை என்று கூறினார். அரசு நிர்வாகம் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான உரிமை மோதலாக உருவெடுத்துள்ள இந்த சம்பவம் கூடுவாஞ்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் உயர்மட்ட போலீசார் தலையிட்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு செய்திகளுக்காக எஸ் பிரபு. இது இந்த மாதிரி இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கணேசன் என்பவர் ஆளு 20 பேரை கூட்டியாந்து அடிச்சு கொலை மிரட்டல் பண்ணி கடை நடத்த விட மாட்டேன், கடை எனக்கு வந்துருச்சு, நீ வெளியே வந்து சொன்னார். நான் அப்போ அவரிடம் என்ன சொன்னேன்டா, 85 லட்சம் நான் செலவழிச்சிருக்கிறேன், 85 லட்சத்தை கெட்டிட்டா நான் வெளியேறிக்கிறேன், உனக்கு கடையை கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு திடீர்னு காவல்துறை ஐயா என்னைய வற்புறுத்தி, எனக்கு 61 வயசாகுது, சட்டையை பிடிச்சி இழுத்து முதுகுல குத்தி 100 பேர் நிக்கிற இடத்துல அவளை அசிங்கப்படுத்தி என் பொருளை ஒரு 10,000 ரூபாய் பொருளை ஸ்டேஷனுக்கு அள்ளிட்டு வந்துட்டாங்க. எனக்கு போலீஸ்காரங்க ஆதரவே கிடையாது, நான் கொடுக்குற மனுவை எதுவும் வாங்கவில்லை, என்னை கொலை மிரட்டல் பண்ணி அவங்க சொன்னனால ஐயா எஸ்ஐயா என்னை சட்டையை பிடிச்சி, எனக்கு 61 வயசாகுது, நான் இன்னைக்கே செத்துருவேன் ஸ்டேஷன்ல, எனக்கு வெறி பிடிச்சு நான் அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன், காலுகையெல்லாம் உதறுது. இந்த மாதிரி அசிங்கம் நான் எனக்கு 61 வயசாகுது, எங்க அப்பா அம்மா வளர்த்து அந்த ஆளாம் இல்ல. நான் எவ்வளவு சொல்றேன் சார், நீங்க போங்க ஸ்டேஷனுக்கு, நான் வர்றேன்னு சொல்றேன். நீ ஏறினாலே ஏறிண்டு 3 வண்டிக்கு போன் பண்ணி 3 சீப்பு என்னை தூக்கி உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணுன்றாங்க. இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். புகார் நாங்க முந்தா நாள் நான் கொடுத்தேன், என்னைய இந்த மாதிரி 20 பேரை கூட்டியாந்து கொலை மிரட்டல் பண்றாங்க சார், நீங்க அதை கேட்டு கொடுங்கன்னதுக்கு அவங்க யாருமே என் கேஸை எடுக்கல. அவங்க கேஸை எடுக்கிறாங்க, என் கேஸை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க? இப்போ அவர் ஒரு வான் பண்ணணும், என்னைய ஏப்பா நீ கடை வச்சிருக்க, நாளை இருந்து வைக்காதுன்னு சொல்லலாம். என்னைய வற்புறுத்தி 3 வண்டியை கொண்டாந்து அள்ளி போட்டு என் ஜாமான் புறாத்தையும் காசையும் ஒரு 10-50,000 இருந்தது கல்லாவில அதையும் எடுத்துக்கிட்டு என்னை கொண்டு ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. கொலை மிரட்டல். ஆமா, என்னை அவங்க கடை நடத்தக்கூடாது, கணேசன் அவர் வெளியேற சொல்லிட்டாரு, அவருக்கு லைசன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சரவணன், குண்டு சரவணன், காட்டாங்குளத்தூர் அந்த பையன் 3 பேரும் காலி பண்ண சொன்னதாக இவங்க எல்லாத்தையும் அழிட்டு வந்துட்டாங்க. அந்த பாருக்கு அந்த பில்டிங் ஓனருக்கு உங்களுக்கு தான அக்ரிமெண்ட்? எங்க என் பையன் பேர்ல அக்ரிமெண்ட், கண்ணன் பேர்ல அக்ரிமெண்ட். காவல்துறையா காவல்துறை எதுக்காக வந்தாங்க, எப்படி என்ன வாங்கினாங்க அப்படின்றது எனக்கு விவரம் தெரியவில்லை. என்ன எனக்கு இதனால இப்ப ஒரு 1 கோடி, எனக்கு இப்ப ஒரு 50,000 ரூபாய் பொருள் நஷ்டம் பூரா கீழே மேலையும் கொட்டி
என்னைய சொக்கா பிடிச்சி இழுத்து குறையில இருந்தது சார் விடுங்கன்னு சொன்னது தவறுன்னு சொல்லி என்னைய தூக்கிட்டு வந்துட்டாங்க வண்டியில 3 சீப்பு வந்துருச்சு அங்க உள்ள சிவில் மேட்ரு கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நான் 5 மாசமா கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என் பையன் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இவங்களுக்கு கோர்ட்டுக்கு சாருங்களுக்கு என்ன இருக்கு, கோர்ட்டு நீதிமன்றம் சொல்ல போய் நாங்க பாத்துக்கிற போறோம் எதிர்பார்ட்டி இவங்களுக்கு இதுக்கு வேலையே இல்லையே. எங்களை வந்து இப்படி அசிங்கப்படுத்தணும். 81 வயசுல நான் இன்னைக்கு வர ராம்நாட்டு சில்லாவில் பிறந்து வளர்ந்தவன் தான். இதுவரை என்னை யாரும் சொக்காவை பிடிச்சு இழுத்ததும் கிடையாது, நான் அசிங்கப்பட்டதும் கிடையாது. இப்ப கூட 2 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்தா தீ குளிச்சிருவேன் ஸ்டேஷன்லயே. ஆமா கண்டிப்பா குளிப்பேன். என் காலையில ஆளு. நான் வந்து அவளை ஒரு ரோசமான ஆளு. என்ன தனி கொண்டு வர குடிக்க என்ன எந்த நிக்கிறாரு ஐயா டொப்பி, அந்த ஐயா தான் வந்து என்னை தூக்கிட்டு வந்தாரு. அவர் பேரு எனக்கு தெரியாது, பேரு என்னமோ சொன்னாரு. அந்த மயக்கத்துல எனக்கு பிரஷர் வேற சாவிஸ் நான் வந்து அதோட விட்டேன். என்ன சரி, இப்ப 50,000 ரூபாய் வந்தது நீங்க கல்லால போலீஸ் ஆனா அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. 50,000 ஆமா, இப்ப போலீஸ் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இப்ப வந்து ஸ்டேஷன்ல வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. என்ன நான் அவனுக்கு சொல்றேன், சார் விடுங்க, நான் முடியாத மனுஷன், வான் பண்ணுங்கிறதுக்கு விடவே மாட்டேன்ட்டாங்க. அக்கா நீங்க வாங்க. என் பேர் எழுவக்கா. நான் பெத்த மயன் கண்ணு இடத்துக்கு போய் கேட்கையில வேலைச்சேரியில் இருக்கேன். அண்ணா இது பாடி புதுநேரில் இருக்கையில என் மயன் போய் சரவணத்தை கணேசனை பார்த்துருக்கேன். பார்த்து நீ 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பா, நீ கட்டணும்னு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சொல்லிட்டு தர வாடகை எல்லாத்துக்கும் எக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டேன். தர வாடகை எக்ரிமெண்ட் போட்டதுல 3 வருஷம் வரைக்கும் கடை வரல. கடை வந்ததை என் மயன்டையும் சொல்லலை. என் மயன் வந்துட்டேன். என் மயனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் வந்த இடத்துல குண்டு சரவணன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இவனை விரட்ட பார்த்தாங்க. நாங்க என் சொந்தக்கார பையன்ட்ட ஒரு கவுன்சிலர்ல நிக்கிறேன், அங்கே போனோம். அங்கே போனதுக்கு கணேசன்ட்டு அங்கே பணத்தை ஒப்படைக்க சொன்னாங்க. 35 லட்சம் கட்ட சொல்லி 45 லட்சம்னாங்க. 35 லட்சம்னாங்க. எங்களை பாடாப்படுத்தி பரிசை உழைச்சு தீபாவளிக்கு மட்டும் 3.5 லட்சம் ரூபாய்க்கு வரி வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த போலீஸ்காரவங்களுக்கு நான் பெத்த மயன் ஆளுகிட்டு காசு ஆளுங்கிறது. நான் தன்னால சாக முடியாம இருந்து முறுக்கு பிடிச்ச அணையில இருந்து சாகிரி என் பிள்ளைய போட்டு அலங்கோலப்படுத்துறாங்க. அப்ப இந்த கணேசன் பணக்காரன் ஒரு பேச்சு, நாங்க இல்லாதவன ஒரு பேச்சா? இந்த உலக நீதி எதுக்கிட்டே இருக்கு? இந்த காக்கி சட்டை எதுக்கிட்டே இருக்கு? எங்களுக்கு வந்து ஒரு சைடா பேசுறாங்க. பணம் இருந்தா இன்னைக்கு 50,000 கொடுத்தா ஒரு பேச்சு, 1000 ரூபாய் கொடுத்தவங்க ஒரு பேச்சு. இந்த போலீஸ் எப்போல இருந்து எனக்கு தெரியும் கொடுமை படுத்துறாங்க. எங்க கொடுமை வந்து எங்களுக்கு 1 லட்ச ரூபாய் செலவு எடுத்திருக்கேன். 1 லட்ச ரூபாய் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு கட்டிட்டு நாங்க வெளியேறோம். 1 கோடி ரூபாய் 3 நாளைக்கு முன்னுக்கு கொடுத்தது எனக்கு தெரியாது. என் புருஷனை கொடுமை கொடுத்திருக்காங்க. என் மயன் வந்து கூட்டிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். 1 கோடி ரூபாய் இப்ப நாங்க ஊர்ல வட்டிக்கு வந்து இன்னைக்கு நடந்தது. இப்ப நானா போன் பண்ணி என் மயன்ட்ட கேட்டு, என்னடா உங்க அப்பா போன் எடுக்கலன்னு, அப்பாவை போலீஸ் கூட்டி போயிட்டாமா, போன் போலீஸ்கார வாங்கிட்டான்னு சொன்னாங்க. போலீஸ்காரவும் போன வாங்குறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? போலீஸ்கார ஒரு பொண்டாட்டி உள்ள பேசுவோம், ஒரு பிள்ளை ஊட்டிய பேசுவேன், போன வாங்கி வச்சு உங்க போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க? அப்ப அந்த போலீஸ்காரங்க சட்டம் ஒண்ணு இருக்கா? அந்த பொம்பளத்துக்கு வந்து அந்த போலீஸ்காரங்க தானே அவங்க. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கா? இதை யாரு கேட்டு கொடுக்கறது? நீங்க டிவிக்காரதான் கேட்கணும். போலீஸ் என்ன சொல்றாங்க, நான் உள்ள போகல, நான் என்னையில வந்து அவங்க பேசல.